இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் வெற்றி பெற்ற ஹவுதி படை கொண்டாடும் ஏமன் மக்கள், பிராந்திய சக்தியாக கருதப்பட்ட ஹவுதிகள். 2023 அக்டோபரில் காசா மோதல் தொடங்கியதில் இருந்து இஸ்ரேல் மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு சவால் விடும் வகையில் சர்வதேச சக்தியாக மாறியுள்ளனர். இஸ்ரேலிய எல்லைக்குள் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவுவதன் மூலம் அவர்களின் இராணுவ திறன்களை அதிகரித்துள்ளனர். இது அவர்களின் நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க விரிவாக்கத்தை காட்டுகின்றது. மேலும் ஹவுதிகள் பாலஸ்தீனிய போரில் வெற்றி வீரர்களாக தங்களை நிலைநிறுத்திக் கொண்டனர். இது பல ஏமன் மக்களிடமும் எதிரொலிக்கின்றது. இதனால் அவர்களுக்கு உள்நாட்டில் இருந்த எதிர்ப்பு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஹவுதி தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ஹவுதி நிலைகளுக்கு எதிராக இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. அதே நேரத்தில் அமெரிக்கா அவர்களை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்தது. மேலும் அவர்களுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைகளையும் தொடங்கியது. இந்த நடவடிக்கைகள் ஹவுதிகளை ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா போன்ற பிற அமைப்புகளோடு உறவுகளை வலுப்படுத்த உதவியுள்ளது. ஈரானிய சார்பு அமைப்புகளில் ஹவுதிகளின் பங்கு மிக பெரிய அளவில் வளர்ந்திருக்கின்றது. ஹவுதிகள் செங்கடலில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கப்பல் போக்குவரத்தை குறிவைத்து நடத்திய தாக்குதல்கள் பாலஸ்தீனியர்களுக்கு மிக பெரிய ஆதரவு சூழலை உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. இந்த போருக்கு முன்பு பல ஏமன் மக்களால் ஹவுதிகள் சாதகமற்ற முறையில் பார்க்கப்பட்டது. ஆனால் பாலஸ்தீனத்திற்கான அவர்களின் ஆதரவு ஏமனில் வலுவான உள்நாட்டு ஆதரவை பெற்று தந்துள்ளது. காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்ட இந்த சூழ்நிலையில் போர் நிறுத்தத்தை மீறினால் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை மீண்டும் தொடங்குவோம் என்று எச்சரித்து ஹவுதிகள் தொடர்ந்து தங்களது பாலஸ்தீன ஆதரவு உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளனர். வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.